பணம் எம்பிட்டு வேணா வாங்கிக்க சொல்லிட்டேன். விளக்கு வச்சோன்னா வட்டி 20 ரூபா சேர்த்து தரணும். நேற்று வரைக்கும் 15 தானே வாங்கியிருந்தா. பேப்பையில விலைவாசலாம் ஏறி போச்சு. நாம பிழைக்க வேணாமா? பேசுற பேச்ச பாரு. கட்டுக்கிட்டா கொடுக்குறத கசக்கி தானே கொடுக்குறாங்க. கொடுத்தா என்ன கொள்ளையா வந்துடும். போ, நீ என்ன அவங்களுக்கு வக்கனையா பேசிட்டு இருக்க? 2 தேங்காய் எடுத்துக்கணே, காசு கம்மி பண்ணிக்கணே. அதெல்லாம் முடியாமா? கருதமாண்டியனே, வர சட்டமன்ற தேர்தலில் நம்ம தொகுதி எம்எல்ஏவை அவங்கள நிற்க வச்சு நாங்கள் எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னப்பா எழுதி சொல்லுங்க. நல்லா இருக்குப்பா உங்க நியாயம். வட்டி காசு தரலன்னு ஒவ்வொருத்தன் கைகளை உடச்சு விட்டுருக்குறோம். ஓட்டுக்காக கையை இந்த அவங்க நிற்க சொல்றீங்களா? அவங்க ஓட்டு வேணாம் ஒன்றும் வேணாம், நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும். என்னங்க நில்லுங்க. நீங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனா வெளியில எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிக்க வேண்டாம். ஏன் சொல்ல மாட்டே? வேணும்னா உங்க அப்பா வீட்டுல இருந்து காசை வாங்கிட்டு வந்து நீ நில்லு. ஜெயிச்சுட்டு வந்தா எம்எல்ஏ புருஷன் நான் காலை தூக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் அவளை வச்சிருக்கேன்னு தெரியுமில்லடா. பெறதுக்குடா வீட்டு கதவு போய் டம்மு 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 தட்டினா கதவை தட்டுனே, யாரும் திறக்கலனே. திறக்கலன்னு விட வேண்டியதானடா. இதப்பா, நான் எந்த வீட்டு கதை வேணாலும் தட்டுவேன். அந்த கதவை எவன் தட்டினாலும் கவ்வாத்து பண்ணிடுவேன். என்னத்தா இங்க வந்திருக்க? அண்ணே, ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேக்டரியை சுற்றி பார்க்கணுன்னு சொன்னாலுங்க, அதான் கூட்டு வந்தண்ணே. இங்கெல்லாம் வராதாத்தா. இதெல்லாம் கல்லு மண்ணு கிடக்கிற இடம். மதுரையில் எத்தனை இடம் இருக்கு, அங்கே போய் சுற்றி காட்டு. போங்க பிள்ளைகளா, வேண்டாத நேரத்தில் வந்துக்கிட்டு. எங்கடா அழுகிற சத்தியத்தை காணோம். ஒன்று பிரியா வந்திருக்கேன். பெரிய வந்திருக்கு. ஆமனே. எங்கடா குறை வச்சிருக்க? ரூம்ல உட்கார வச்சிருக்கேன். ரூம்லையா? ஆமனே. போனே பண்ண ஸ்ட்ரைட்டா வந்துட்டா நம்பிக்கை. ஆமனே. ஏய், சம்பளம் வாங்குறீங்களா? வேலையை பாருங்கடா. பூவாசமா ஓவாசமானே தெரியல. என்னங்க, என் தங்கச்சி உங்களை பார்க்கணும்னு சொன்னா. அப்படியா? அவ உங்களை இருப்பல? என்னை விட கலர் நல்லாவே இருப்பா. அப்போ உன்னை வரச்சொல்லு 60 61 இருக்கட்டும். ஏம்மா பிள்ளைகளுக்கு நல்லா எலும்பு அள்ளி வை. இந்தாங்க சாப்பிடுங்க. போதும் போதும் வந்துட்டான் பாரு கறி தின்னி. நல்லா அள்ளி சாப்பிடு. இந்தா நல்லா சாப்பிடுமா. போடு. போதுமா? போடு, திங்கிட்டோம். காலகாலத்தில் திங்கிறது. உடம்பு கொஞ்சம் அசையா இருந்துச்சு, தூங்கிட்டேன். நீ செய்கிற வேலைக்கு தூக்கம் என்னடா பண்ணோம்? டேய் பெரியவனே, நான் உசிலம்பட்டு வரும்போது வெறும் 30 ரூபாட வந்தேன். இன்னைக்கு 30 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கேன். கல்யாணம் அம்மை புள்ள குட்டியோட இருந்தாதான்டா சம்பாதிக்க ஆசை வரும். சின்னவனை பாரு, எம்புட்டு பொறுப்பா இருக்கான். அவன் பிள்ளையா நீ பிள்ளையா? நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு ஊருக்கு ஊர் ஒப்பாட்டி வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. சே, எனக்கு இது கேவலமா இருக்குடா. ஒரு நாள் எனக்கு வெளியே தலை கட்டவே முடியல. பொம்பளைங்கிறது புதக்குழி, புதஞ்சு போயிடாத. சாப்பிட வந்தா நோய் நோய் நோய்ங்கிற வயசாயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த அறிவுரை சொல்லி பழகிறத விடு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அவனை விழுந்ததுதான் புதக்குழி. நான் சுதந்திரமா சுத்திட்டு இருக்கேன். முதல்ல இந்த 30 ரூபாய் 30 கோடி வந்த கதையை விட்டுட்டு நல்லி எடுத்து நங்குன்னு கறி. பல்லு போச்சுன்னா தங்கத்துல பல்லு தட்டு நான் வாங்கி தரேன். நீங்க கறியை போடுங்க. டேய் போயிட்டாடா, பொத்திட்டு தூங்கு. வரம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஊரே உழுகிற மாதிரி பேசுவ. சொந்தக்கார புள்ள தானே, நச்சுன்னு 4 வார்த்தை பேசி கவுத்துறா. எதுக்குடா 4 வார்த்தை? 3 வார்த்தையில முடிஞ்சு போறாதா? எப்பட்றா மூச்சு வாங்குது 3 வார்த்தையா? ஏய், எந்திரிச்சா போட்டனா இல்ல தூங்குடா. ஏய், எந்திரிடா. நல்ல நாள் அதுமா இழுவை போட்டு இன்ன வரைக்கும் படிச்சிருக்கீங்க. இந்தடா ஊருக்கு பலகாரம் தின்னுங்க. குழந்தை மாதிரி எடுத்துட்டு வரனே. ஒவ்வொருத்தன் வீட்ல இருந்து வாங்கிட்டு வரவங்களையும் பிச்சை எடுத்து பொழப்பாய் போச்சப்பா. ஏ டு செட். ஏ தம்பி இங்க வா. இந்தா ஹாப்பி தீபாவளி கொண்டாடு. என்ன எங்க வீட்ல வாங்கிட்டு வந்து எனக்கே ஸ்வீட் இல்ல. இந்த வாங்கிக்க. இந்த வாங்கிக்க. குருவி குடு மண்டை. ஏய் மாப்பிள்ளைகளா, வாங்கிட்டு வந்துடா. குடியா குடியா. இந்தாங்க போடுங்க குடிடா. நீ அப்பா ஏன்டா கையை பிடிச்சி முத்த கொடுக்குற? பெரியாள்டா செட்டியார. என்கிட்ட வசதி இல்லடா. இருந்தா உன் கைக்கு மோதிரம் போட்டுப்பேன்டா. இதெல்லாம் பெரிய விஷயம் பேசிட்டு பின்னடா பீரும் பிராண்டியமா ஊத்தி பெத்த தாய் போல பாத்துக்கிறா. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? ஏண்டா அதுக்கு ஏன்டா இம்பிட்டு பெரிய வார்த்தை சொல்றீங்க? ஏய் சும்மா இறப்பா நீ. எங்களுக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லா ஏத்தி விட்டு இறங்க விடாம அப்படியே உலகம் தெரியாம வச்சிருக்க பத்தியா? ஏய் உண்மையிலே நீ பெரிய மனுஷன் பத்து புள்ளதாயா மாப்பிள்ள. அது சரி, சரகா வாங்கினே, மிக்சிங்கு தண்ணி வாங்கினே,
இந்த தண்ணியில காசு போடு, குடிக்கிறதெல்லாம் காசு போட மாட்டியா? என்னடா ஃபைனான்சர் நீ? டுபாக்கு ஒரு ஃபைனான்சர் இருங்கடா, வாங்கிடுறேன். ஊத்து வைடா. அண்ணே வரசா வேணே. ஏ டு ஜெட் அழகரே, பலகாரத்தங்களுக்கு ஒதுக்கி வைடா. நில்றா அட பாவி என் வாழ்க்கையை கெடுத்துட்டியடா இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்குறது நீ இப்படி திரிற என்னடா சுருட்டி வச்சிருக்கேன் என் சுருட்டி ஏக்கா ஊரே பக்கத்துக்கா விட்டுருக்கா? நல்ல ஓடுற பசெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுறது இல்லையா? இதெல்லாம் திட்டமிட்ட சில விட்டுருக்கா? ஊரே பக்கத்துக்கா விட்டுருக்கா? போயிட்டு வாக்கா. எழுதப்பட்ட பயல அக்கா அக்கான்னு சொல்லி என் வாழ்க்கை இப்படி அம்போடு ஆக்கிட்டியடா அண்ணா நீ தானே லொக்கான்ற அந்த பொம்பளை என்னடா கோயிலுக்கு வந்தாலும் சரி, இலை வீட்டுக்கு போனாலும் சரி, செருப்பு கழட்டி அடிக்கிறா உன்னை. அவ்வளவு பெரிய காமங்கண்ணா நீ. இது ஒரு தங்கமலை ரகசியம்ரா. எதையும் கேக்குறாரா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் இதுல என்னடா ரகசியம் வேற ரகசியம் என்னன்னு ஊருக்கே தெரியும்டா, எச்சியில தூக்கி அடிக்கிறா. ஐயா என்னது ஊருக்கே தெரிஞ்சது உனக்கு தெரியாதுல்ல? ஏக்கா இதெல்லாம் ஜகஜம்கா. நீ வாப்பா. என்னையா